வணக்கம். நான் உங்கள் ஆத்ம நண்பன். நாளும் கோளும் நன்னிலை பொருந்திய இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி, திருப்தி, சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூரணத்துவமான வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய தமிழ் வருடம் பராபவ வருடம் வைகாசி மாதம் 18ஆம் நாள் ஆங்கில தேதி 1/6/2026 26/6/2027 வரைக்கும் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய குருவை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துல சஞ்சரிக்க போகிறார். இந்த குரு பயிற்சி மூலமாக கும்பராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் முழுவதுமே எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்கன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கடந்த ஒரு வருடமாக கும்பராசி என்பவர்கள் எப்படிப்பட்ட பலன்களை வருடக்கோள்கள் மூலமாக அனுபவிச்சிருப்பீங்கன்னு பார்க்கலாங்க. நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் உங்கள் வாழ்க்கையில் பொருந்தி போனால் மட்டும் வரக்கூடிய குரு பயிற்சி பலன்களும் கண்டிப்பாக பொருந்தி போகும்னு புரிஞ்சுங்க. கும்பராசி என்பவர்களுக்கு, அதாவது அவிட்ட நட்சத்திரம் 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க, சதயம் 1, 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவங்க, பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்க, இந்த 9 பாதத்திலையும் பிறந்தவங்க கும்பராசி என்பவர்கள். காலபுரச ராசிக்கு லாபஸ்தானமாக இருக்கக்கூடிய 11வது வீடு கும்ப வீடு. அந்த கும்ப ராசிக்கு அதிபதி சனி. அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி சனியாக இருக்கிறனால சனியோடைய குணம் எதையும் நிதானமாக யோசித்து பொறுமையாக தான் செய்ய வைப்பார். அப்போ நீங்களும் அப்படி தான் எதையும் நிதானமாக யோசித்து பொறுமையாக தான் செய்வீங்க. சில ஏமாற்றங்கள், சங்கடங்கள், சில படிப்பனைகளை கொடுத்து அதிலிருந்து கற்றுக்கிட்ட வாழ்க்கையில் முன்னுக்கு வரக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் கும்பராசி என்பவர்களாக இருப்பாங்க. நிறைய படிச்சிருப்பாங்க, ஆனால் எதையும் வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க. நிறைய பணத்தை சம்பாரிச்சிருப்பாங்க, ஆனால் வெளியே பார்க்குறதுக்கு பரதேசை போல் எளிமையான வாழ்க்கை வாழ்வாங்க. அப்படிப்பட்ட கும்பராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பராபவ வருடம் குரு பயிற்சி மூலமாக எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்கன்னு பார்த்துருவாங்க. அதற்கு முன்னாடி கடந்த ஒரு வருடமாக வருடக்கோள்களாக இருக்கக்கூடிய ராகு உங்கள் ராசியிலே சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருந்தார். சனி உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமாக இருக்கக்கூடிய மீன வீட்டில் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருந்தார். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல குருவும் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல கேதுவும் சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருந்தால் கடந்த காலத்தில் உங்கள் வாழ்க்கையில் நிறைய போராட்டங்களை எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க. 40% மனிதர்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு திருப்திகரமான வாழ்க்கையை வாழ்ந்திருந்தாலும் கூட ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் 7.5 சனி உங்களுக்கு முடியக்கூடிய தருவாயில் இருக்கிறதுனால எந்த விதமான புது முயற்சி செய்ய மாட்டீங்க, புது தொழில் தொடங்க மாட்டீங்க, நல்ல காரியங்கள் செய்கிறதுக்கு பயப்படுவீங்க, சுப காரியங்களை தள்ளி போடுவீங்க. மொத்தத்தில் குழப்பமும் பயமுமே உங்கள் வாழ்க்கையில் கடந்த காலமாக இருந்திருக்கிறதுனால ஒரு 60% மனிதர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு திருப்தி இல்லாத, மன நிறைவு இல்லாத, பயத்தோட கூடிய ஒரு வாழ்க்கையை தான் கடந்த காலத்தில் வாழ்ந்திருப்பீங்க. ஏன்னா சனி உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருந்து குருவோட வீட்டில் இருந்தாலும் கூட சுபகிரகத்தோட பார்வை கடந்த காலங்களில் இல்லை. இப்படிப்பட்ட கிரக நிலைகள் கடந்த காலத்தில் கும்பராசி என்பவர்களுக்கு இருக்கிறதுனால கும்பராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ராசியிலே ராகு இருக்கும் பொழுது ஏற்கனவே எதையும் யோசித்து செய்யக்கூடிய நபர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் 7.5 சனி முடியக்கூடிய தருவாயில் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க, பயப்படுவீங்க, குழப்பம் அடைவீங்க, தடுமாறுவீங்க. என்ன காரணம்னு கேட்டுட்டிங்கன்னா விரயமாயிருமோ, ஏமாந்துருமோ, தப்பான செயலில் ஈடுபட்டுருவோமோ அப்படின்னு மனம் பதபதைக்கும். 2வது, ராகு உங்கள் ராசியிலே இருக்கும் பொழுது ஒழுக்கக்கேடான செயல், கூடா நட்பு, திருமணத்திற்கு மீறிய உறவு, அது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் ரம்மி, சூதாட்டம், கேம், இது மாதிரி விஷயத்தில் பணத்தை துளைக்கிறது, இப்படிப்பட்ட சங்கடத்தையும் கடந்த காலத்தில் கண்டிப்பாக கும்பராசி என்பவர்கள் பல பேர் அனுபவிச்சிருப்பீங்க. ஒரு 40% மனிதர்களை பொறுத்த வரைக்கும் தனி மனித ஜாதகத்தில் நல்ல யோக தசைகள் நடந்துகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு கஷ்டம் வந்திருக்காது. அவங்களுக்கு உங்கள் ராசிக்கு லக்னத்திற்கு 1, 5, 9 கூடிய தசாபுத்திகள், சுபகிரக சேர்க்கை அல்லது பார்வையில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய தசாபுத்திகள் நடந்துகிட்டு இருக்கும் பொழுது கஷ்டத்தை முழுமையாக அனுபவித்து உணர்ந்திருக்க முடியாது. ஆனால் 60% மனிதர்களை பொறுத்த வரைக்கும் அவயோக தசை உங்களுக்கு நடந்துட்டு இருந்தாலோ அல்லது பிறப்பு ஜாதத்தில் சந்திரன் கெட்டு போய் கொடூர பாவியாக இருக்கக்கூடிய சனி செவ்வாயுடைய பார்வை அல்லது இணைவு அல்லது இருள் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு கேதோட சேர்க்கைங்கிற பேரில் கிரகண தோஷத்தில் அடைஞ்சிருந்து அவயோக தசை நடந்துட்டு இருக்கக்கூடிய மனிதர்களை பொறுத்த வரைக்கும் நிறையா பேர் சங்கடத்தை அனுபவிச்சிருப்பீங்க. குறிப்பாக ராகு உங்கள் ராசியிலே இருக்கிறதுனாலையும்
ஒரு ராசிக்கு 7ஆம் இடமாக இருக்கக்கூடிய களத்திரஸ்தானத்தில் கேது இருக்கிறதுனாலையும் இப்போ அந்நிய நபர்களால் அது ஆணுக்கு பெண்ணாலையும் பெண்ணுக்கு ஆணாலையும் கூடா நட்புங்கிற பேரில் ஒழுக்கக்கேடான நட்பு மூலயமா கடந்த காலத்தில் சங்கடத்தை அனுபவித்திருப்பீங்க. ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளை விட்டு பிரிஞ்சிருக்கிறது, பணம் சார்ந்த பொருளாதார விஷயத்தில் நிறைய சிக்கிக்கிறது, கடன்காரனாக மாறி இருக்கிறது, நம்பிக்கை நாணயம் அத்தனையும் கடந்த காலத்தில் கெட்டு போயிருக்கிறது. இப்படிப்பட்ட சங்கடத்தையும் சில நபர்கள் அனுபவிச்சிருப்பீங்க. உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருந்தால் கூட உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கும் பொழுது, 2ஆம் இடங்கிறது குடும்பம், கண், பல், பேச்சு, வாக்கு, தனம். இதன் வழியே பிரச்சனை ஏற்பட்டிருக்கும். கடந்த காலத்தில் கொடுத்த வாக்கை காப்பாற்றுறதுக்காக கடன்காரனாக மாறி இருப்பீங்க. குடும்பத்துக்குள்ளே ஈகோ பிரச்சனை ஏற்பட்டு சில காலம் பிரிந்து வாழ்ந்திருப்பீங்க. சொல்ல காப்பாற்றுறதே பெரிய விஷயமாக கடந்த காலத்தில் இருந்திருக்கும். 50 வயதுக்கு மேற்பட்ட ஆண் பெண் இருபாலருக்குமே கண்ணுக்காக சிறு சிறு ஆப்ரேஷன், பல்லு தொந்தரவு, மூட்டு சார்ந்த பிரச்சனை, நடக்க முடியாமல் இருக்கிறது, ஒரு சிலருக்கு வாகன விபத்துனால மூட்டு பிரச்சனை, அதற்காக சிறு ஆப்ரேஷன், இப்படிப்பட்ட விஷயத்தை கடந்த காலத்தில் கும்பராசி என்பவர்கள் அனுபவிச்சிருப்பீங்க. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல குரு இருந்தாலும் கூட குழந்தையினால் சங்கடம் கடந்த காலத்தில் மேலோங்கி இருக்கும். குழந்தைகளை விட்டு பிரிஞ்சிருக்கிறது, குழந்தைகளுக்கான மருத்துவ செலவு அல்லது வேலை நிமித்தமாக கணவனோ மனைவியை யாரோ ஒருத்தர் பிரிந்திருக்கும் பொழுது கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய தாம்பத்திய உறவுகள் கட்டாயம் பாதிக்கப்பட்டிருக்கும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி தன்னுடைய 3ஆம் பார்வையில் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது நல்லா படிச்சுட்டு இருக்கக்கூடிய குழந்தைங்க என்ன காரணம்னு தெரியாமல் ஞாபக மறதியின் மூலயமாக ஒரு சில மதிப்பெண்கள் குறையிறதுனால உங்கள் வாழ்க்கையே தடமாறி போயிருக்கும். நீங்கள் டாக்டர் படிக்கணும்னு நினச்சிட்ருப்பீங்க, கடைசியில் இன்ஜினியராக இருப்பீங்க, அல்லது ஐடி சம்மந்தப்பட்ட துறையில் போய் நினச்சிருப்பீங்க. ஒரு சில மதிப்பெண்கள் குறையிறதுனால மிகப்பெரிய ஒரு டொனேஷன் கட்டி படிக்க முடியாத ஒரு காரணத்தினால விருப்பப்பட்ட படிப்பெடுத்து படிக்க முடியாமல் வேறு படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க. ஒரு ராசிக்கு 2ஆம் இடத்தில் கூடிய சனி தன்னுடைய 7ஆம் பார்வையினால் ராசிக்கு 8ஆம் இடத்தை கடந்த காலத்தில் பார்க்கும் பொழுது அலைச்சல் இருக்கக்கூடிய மனிதர்கள் வாகனத்தில் நிறைய அலைஞ்சு தான் தொழில் செய்யணும், வேலை செய்யணும், வியாபாரம் பண்ணணும், பிழைக்கணும். ஆனால் அப்படிப்பட்ட நபர்களுக்கு கண்டிப்பாக கடந்த காலத்தில் வாகன விபத்து ஏற்பட்டு வாகனத்துக்கு வீண் விரை செலவு ஏற்பட்டிருக்கும். உங்களுக்கு தேவையில்லாத மன உளைச்சலுக்குள்ளாகக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க. பொருளாதார தடை, பொருளாதார வீண் விரயம் இதெல்லாம் கடந்த காலத்தில் அனுபவிச்சிருப்பீங்க. குறிப்பாக சனி 8ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது எதிர்பாராத அதிர்ஷ்டங்கிற பேரில் லாட்ரி சீட்டு எடுத்தே பணத்தை துளைக்கிறது, கேமில் போய் பணத்தை கட்டுறது, இந்த சூதாட்டம், ஆன்லைன் ரம்மி இது மாதிரி விஷயங்கள் மூலிமா பணத்தை ஏமாறுறது, இப்படிப்பட்ட காலமாக கடந்த காலத்தில் கும்பராசி என்பவர்களுக்கு இருந்திருக்கும். சனி தன்னுடைய 10ஆம் பார்வையில் லாபஸ்தானத்தை பார்க்கிறார். குரு பார்க்கறனால பணம் வரும், சனி பார்க்கறனால பணம் விரயமாகும். எந்த வழியில் பணம் வந்துச்சோ அந்த வழியில் பணம் விரயமாகிறதுனால பணம் பெரிய அளவில் தங்கியிருக்காது. கொடுக்கல் வாங்கல் அத்தனையும் நாணயமாக நடந்திருக்காது. நீங்கள் கொடுக்குற இடத்துல தலையை அடமானம் வச்சு பணத்தை கொடுத்துருப்பீங்க, ஆனால் நீங்கள் பணத்தை கொடுத்துற இடத்துல வாங்கவே முடியாது. இப்படிப்பட்ட சங்கடத்தை கடந்த காலத்தில் அனுப்பிச்சிருப்பீங்க. ஒரு சிலருக்கு குழந்தை இல்லாமல் மருத்துவ செலவு பண்ணாலும் குழந்தை கிடச்சிருக்காது. தொழிலே லாபம் எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் லாபஸ்தானத்தை சனி பார்க்கும் பொழுது ஏதோ ஒரு பத்தில் ஏமாற்றம், தோல்விகளை கடந்த காலத்தில் தொழில் அனுபவிச்சிருப்பீங்க. இப்படி கடந்த காலத்தில் சில போராட்டங்களையும் சங்கடங்களையும் எதிர்கொண்டு நிம்மதி இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்திருந்தாலும் கூட வரக்கூடிய ஆங்கில தேதி 1/6/2026 பிறகு உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் பொழுது மறைந்த குரு நிறைந்த தனத்தை தருவார். ஏங்க குரு 6ல் மறைஞ்சிருச்சு, எப்படிங்க நல்லா இருக்க முடியும்? தனத்தை கொடுக்கக்கூடிய, லாபத்தை கொடுக்கக்கூடிய அதிபதியே குரு தான், தன லாபாதிபதி. அவர் மறைகிறார், தப்பு இல்லையா? கிடையாது. குரு 6ஆம் இடத்துல மறைந்து உச்சமடைகிறார். தன்னுடைய 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை மூலியமாக பார்க்கக்கூடிய இடத்தின் வழியாக உங்களுக்கு நன்மையை செய்வார். சனி ஒரு ராசிக்கு அதிபதியாக இருந்து 2ஆம் இடத்துல அமர்ந்து கடந்த காலத்தில் பார்வைகள் மூலிமா கெடுத்திருக்கிறாருன்னா குருவுடைய 9வது பார்வை சனிக்கு கிடைக்க போகுது. அப்போ சனி கடந்த காலத்தில் பார்வைகள் மூலிமா கெடுத்திருக்கிறாருன்னா இப்போ கெடுக்க முடியாது, நன்மையை செய்வார். உங்கள் ராசிக்கு அதிபதியை சனியை குரு பார்க்கும்போது என்னங்க நடக்கும்? எந்த ஒரு விஷயத்தை துணிஞ்சு செய்வீங்க. 7.5 சனி நடந்துட்டு இருந்தாலும் முடியக்கூடிய தருவாயில் இருந்தாலும் பயப்பட மாட்டீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி செய்யணும்னு நினைக்கிறீங்களோ
அதற்கு உத்வேகமாக இறங்கி செய்கிறதுக்கான வல்லமையை பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும். தொழில் தொடங்கலாம், வேலையில் முன்னேற்றம் கிடைக்கும், இடமாறுதல் கிடைக்கும், வெளிநாடு வெளிமாநிலம் தூரதேச பயணங்கள் போகலாம், உயர்கல்விக்காக படிக்கிறதுக்காக வெளி மாநிலம் போகலாம். அது மட்டும் இல்லாமல் போட்டித் தேர்வுன்னு சொல்லப்படக்கூடிய டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி, டெட்டு, அது மட்டும் இல்லாமல் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இப்படிப்பட்ட எக்ஸாம்லாம் எழுதுறீங்கன்னா அதன் மூலியமாக உயர்ந்த மதிப்பெண் எடுத்து போட்டித் தேர்வுகள் மூலிமா பாஸ் பண்ணி அரசு வேலைக்கு போக போகிறீங்க. குரு 6ஆம் இடத்துல மறைந்தாலும் உச்ச குருவாக இருக்கும் பொழுது தன லாபாதிபதி உச்சமடைந்தால் தன லாபம் மிகுதியாக சேரும். கூட்டுத் தொழில் லாபம் தரும். நண்பர்கள் உதவி செய்வாங்க. உயர்ந்த மனிதர்களுடைய நட்பு கிடைக்கும். அரசியல் சம்பந்தப்பட்ட ஆதாயமும் அரசு சம்பந்தப்பட்ட தொடர்பு இருக்கக்கூடிய உயர்ந்த மனிதர்கள் மூலிமா நன்மைகள் கிடைக்கும். குரு 6ஆம் இடத்துல மறைந்து தன்னுடைய 5ஆம் பார்வையினால் ஒரு ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது 6, 10 சம்பந்தம் மருத்துவத்துறையில் சாதிக்கிறது, ஜோதிடம், ஆமானுஷ்யம், மறைபொருள் ஆய்வு, அகழ்வாராய்ச்சி இப்படிப்பட்ட விஷயத்தின் மூலிமாக சாதிக்கக்கூடிய வல்லமை, விஞ்ஞானத்துறையில் சாதிக்கிறது, ஐடி துறை, கணினித்துறையில் சாதிக்கிறது. இப்படிப்பட்ட காலமாக குரு பயிற்சி உங்களுக்கு இருக்க போகுது. குரு 6ஆம் இடத்துல மறைந்து 10ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது பேங்க், நிதி நிறுவனம், வட்டிக்கடை, தங்க நகை கடன், கொடுக்கல் வாங்கல் இத்தனையும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். விவசாயிகளுக்கு பயிர் கடன் தள்ளுபடி, தங்க நகை கடன் தள்ளுபடி இதெல்லாம் அமையக்கூடிய ஒரு காலமாக வரக்கூடிய குரு பயிற்சி உங்களுக்கு இருக்க போகுது. 2, 10ஆம் இடத்தை ஒரே சமயத்தில் குரு தொடர்பு கொள்ளும் பொழுது பேசி பிழைக்கக்கூடிய தொழிலான டீச்சராக இருக்கிறீங்க, ப்ரொஃபஸராக இருக்கிறீங்க, வக்கீலாக இருக்கிறீங்க, தரக வியாபாரம் பண்ணுறீங்க, மருத்துவத்துறையில் இருக்கிறீங்க, கண்டிப்பாக சாதிப்பீங்க. விபத்து காப்பீடு, இன்சூரன்ஸ், எல்ஐசி இது மாதிரி ஏஜெண்ட்டாக இருக்கிறீங்க, இந்த மாதிரி துறைகளில் வேலை செஞ்சிட்ருக்கிறீங்க. அபரிமிதமான முறையில் பதவி உயர்வும் உரிய அங்கீகாரமும் கிடைக்கும். வேலையில் அடுத்த கட்ட நகர்வு நோக்கி முன்னெடுத்து செல்ல போகிறீங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் சொந்த தொழில் தொடங்கலாம். கூட்டு தொழில் ஆதாயம் தரும். விருப்பப்பட்ட வாழ்க்கை துணை அமையும். மனதுக்குள்ளே கடந்த காலத்தில் பயம் இருந்து எந்த விதமான முன் முயற்சிகள் எடுக்காமல் எந்த ஒரு காரியத்தை தொட்டு செய்யாமல் இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொட்ட காரியம் அனைத்தும் சிறப்பாக முடியும். குறிப்பாக பெண்களை பொறுத்த வரைக்கும் தொழில் மூலியமாக, வேலையின் மூலியமாக மிகச்சிறந்த ஆதாயமும் லாபமும் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். குரு 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அந்த 10ஆம் இடத்தின் அதிபதி செவ்வாய் இருக்கிறனால கட்டடம், கட்டுமானம், கன்ஸ்ட்ரக்ஷன், ரியல் எஸ்டேட், நிலவளம், பூமி, விவசாயம், உணவு, தானியம், நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் இந்த மாதிரி தொழில் மூலயமா அபரிமிதமான லாபம் கிடைக்கும். கனரக தொழில் செஞ்சிட்ருக்கிறீங்க, டிரான்ஸ்போர்ட் வச்சு நடத்திட்டுருக்கிறீங்க, ட்ராவல்ஸ் வச்சு நடத்திட்டுருக்கிறீங்க, ஏற்றுமதி இறக்குமதி வெளிநாடு தொடர்பு இருக்கக்கூடிய தொழிலாக செஞ்சிட்ருக்கிறீங்க, மிகுதியான லாபம் கிடைக்கும். ஏன்னா குரு 10ஆம் இடத்தை பார்த்தா தொழில் மூலிமா கண்டிப்பாக லாபம் கிடைத்தே தீர வேண்டும். குருவை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய 7ஆம் பார்வையினால் 12ஆம் இடத்தை பார்க்கிறார். 12ஆம் இடங்கிறது அயன சயன சுகஸ்தானம், வெளிநாட்டு பயணத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம், தாம்பத்திய நல்லுறவு கொடுக்கக்கூடிய ஸ்தானம். அந்த இடத்த உச்சகுரு பார்க்கும் பொழுது கணவன் மனைவி பிணக்குகள் மூலிமா பிரிஞ்சிருந்தீங்கன்னா ஒற்றுமையாக சேர்ந்து வாழ போகிறீங்க. குடும்பத்துக்குள்ளே ஒற்றுமை நிலவும். சுபகாரியம், சுப நிகழ்ச்சிக்காக செலவு பண்ணுவீங்க. குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு சிலர் ஆண் வாரிசுக்காக கடந்த காலத்தில் நிறைய முயற்சி எடுத்து ஆண் வாரிசு இல்லாமல் இருந்தால் அப்படிப்பட்ட நபர்களுக்கு இயற்கையான முறையில் ஆண் குழந்தை தங்கி கிடைக்கும். குழந்தைகளை பொறுத்தவரை இங்கே இருப்பாங்க, நீங்கள் வெளிநாடு போயிருப்பீங்க. இல்லை குழந்தைகள் வெளிநாட்டில் இருப்பாங்க, நீங்கள் இங்கே இருப்பீங்க. அப்படிப்பட்ட குழந்தைகளும் தாய் தகப்பனும் சில காலம் பிரிஞ்சிருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக குழந்தையை சந்திக்கக்கூடிய பாக்கியம் இந்த காலகட்டத்தில் அமையப்போகுது. குறிப்பாக குருவை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய 9ஆம் பார்வையினால் தனஸ்தானமாக இருக்கக்கூடிய 2ஆம் இடத்தை பார்த்து அந்த இடத்துல உங்கள் ராசிக்கு அதிபதி சனி இருக்கிறனால தொட்ட காரியம் ஜெயிக்கக்கூடிய ஒரு காலமாகவும், தொழிலில் முன்னேற்றம் இருக்கக்கூடிய ஒரு காலமாகவும், சொன்ன வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால பொன் பொருள் சேர்க்கை, நகை ஆபரண சேர்க்கை, வீடு மனையால் யோகம் இத்தனையும் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த குரு பயிற்சி கும்பராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. அப்போ 7.5 சனி உங்களுக்கு நடந்தாலும் கூட தனி மனித ஜாதகம் சிறப்பாக இருந்து நல்ல யோக திசை உங்களுக்கு நடந்துட்டு இருந்தால் நாங்கள் சொல்லக்கூடிய பலன்கள் மிகுதியாக நடக்கும். 7.5 சனி எல்லாத்துக்குமே கிடைக்காதுங்க. சந்திரன் கெட்டு போயிருந்தாலோ, சந்திரன் கூட சனி செவ்வாய் 2 பேரும் சேர்ந்திருந்தாலோ, சனி செவ்வாய் 2 நபர்கள் பார்த்துட்டு இருந்தாலோ, அல்லது
அந்த சந்திரனை பொறுத்த வரைக்கும் ராகு கேதோட இருள் கிரகத்தோடு சேர்ந்து கிரகண தோஷத்தில் 8 டிகிரிக்குள்ளே சிக்கியிருந்தாலும் இப்படிப்பட்ட நபர்களுக்கு 100% மட்டுமே 6, 8, 12 கூடிய தசை நடந்துட்டு இருக்கும்போது கஷ்டப்படுவாங்களே தவிர எல்லா மனிதர்களுக்கும் கண்டிப்பாக 7.5 சனியில் பாதிப்பை தராது. இந்த குரு பயிற்சி நன்மையே செய்யும். குறிப்பாக உங்களுக்கு சந்திரன் வளர்பிறை சந்திரனாக இருக்கிறாரு, சந்திரனை சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பார்க்குறாரு, குரு இணைந்திருக்கிறாரு, சுக்கிரன் பார்க்குறாரு. அது அவர் வளர்பிறை சந்திரனாக இருந்து சந்திர அதியோகத்தில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க. கண்டிப்பாக 7.5 சனியோட தாக்கம் உங்களுக்கு இருக்காது. மொத்தத்தில் கும்பராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் குழப்பத்திலிருந்து மீண்டு வாங்க. ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணால் துணிஞ்சு அதில் இறங்குங்க. 7.5 சனியை பார்த்து பயப்படாதீங்க. தொழிலாகட்டும் சரி, வேலையாகட்டும் சரி, சாதிக்கக்கூடிய ஒரு காலமாக தான் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இருக்க போகுது. படிக்கக்கூடிய குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் விளையாட்டு, பொழுதுபோக்கு, கேளிக்கை சார்ந்த விஷயத்தை தவிர்த்துட்டு படிங்க. உயர்ந்த மதிப்பெண் எடுத்தே தீருவீங்க. போட்டித் தேர்வில் வெற்றி அடைவீங்க. அரசு வேலை கண்டிப்பாக கிடைக்கும். உயர் மனிதருடைய நட்பு கிடைக்கும். வெளிநாடு, வெளிமாநிலம், தூரதேச பயணங்கள், கல்விக்காக, வேலைக்காக, தொழிலுக்காக கண்டிப்பாக போக போகிறீங்க. மிகுதியான லாபம் கிடைக்கும். கும்பராசி என்பவர்களுக்கு மறைந்த குரு நிரந்த தனத்தை கண்டிப்பாக கொடுத்தே தீருவார் 90%. அப்போ கும்பராசியில் பிறந்த 90% நண்பர்களை பொறுத்த வரைக்கும் பயப்படாமல் எந்த ஒரு காரியத்தை துணிஞ்சு செஞ்சிட்டிங்கன்னா அபரிமிதமான வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைத்தே தீரும். ரொம்ப நன்றிங்க. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். 2026 அடுத்த சிஎம் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்கள். கர்ம வினைனா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்கள். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்த காரியத்தை செஞ்சால் வெற்றி அடையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்கள். இளைய தளபதி விஜய் முதலமைச்சர் ஆவாரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்கள். ரொம்ப நன்றிங்க. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.